எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோர்ஸ் சாப்பிட்டதுனால எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன், இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, நீ அங்கே சாப்பிட்டு நல்லா. அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணிகுண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராஜ் சாப்பிட போயிட்டாரு. அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சின்ன போய் சாப்பிட்டேன்னா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி போட்டு பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டனே சொன்னேன். இல்லை நான் சாப்பிட்டு நீங்கள் தானே இருக்கேன், நான் இந்த அமீர்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு. நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து அந்த கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்டில் போயிருந்தேன். அதில் 2ஆம் மாடியில் இருந்தேன். 8th வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லாரும் போய் உட்காந்து அங்கே பேசிட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா கேப்டன் நிற்பாரு. ஷூட்டிங் நான் போகணுங்க, வருஷம் கூட ஷூட்டிங் போகிறோம், நீங்கள் ஒரே தந்தாரு அப்படின்பாரு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வர்றேன். விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்லேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா பொண்ணு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பாண்டார் லேசா இது சார் சுந்தர் சார் வேலை அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படியா, எந்த ஊர்? மதுரை பக்கம் தேனி பெரியவன். அப்படியா, எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. வா நீ போட்டோ எடுக்கலையான்னு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. இல்லை உங்களை வச்சு படம் எடுக்கணும் என்ன சொல்கிறேன், பத்து எடுக்கிற அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம், உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது, எதாவது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம். அதுக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாராரோ பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்புரி தானே சார் இருக்காரு, பாலா சார் இருக்காரு, விஜயகாந்த் சார் ஒரு நாள் எடுத்துருவாரு, யாரும் வரமாட்டார். பேசி பார்க்கலாம் சார். ஒரு பாலா சார் பேசினாரு, தானே சார் பேசினாரு, என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். போனோன்னு என்னை பார்த்தேன், விட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. என்ன என்னைய ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வர, அவள் போகட்டும் நீ வெளியே முடிஞ்சிரு நான் பேசுகிறேன். இல்லை அதுதான் நான் இல்லை நீயா இல்லைடா நீ இப்படி சொல்கிற. நான் சொன்னேன் அவங்கள வச்சு படம் எடுக்கிறேன். எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன், இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, நீ அங்கே சாப்பிட்டு நல்லா. அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணிகுண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராஜ் சாப்பிட போயிட்டாரு. அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சின்ன போய் சாப்பிட்டேன்னா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி போட்டு பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டனே சொன்னேன். இல்லை நான் சாப்பிட்டு நீங்கள் தானே இருக்கேன், நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருப்பா அப்படின்னு.